பிரம்மாவிற்கும் அவருடைய மனைவி சரஸ்வதி தேவிக்கும் ஒரு சமயம் ஒரு சண்டை வந்தது. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி வணங்கும் தெய்வங்களுக்கு இடையே நடந்த சண்டைதான் இது. தன் மனைவி சரஸ்வதி தன்னை மோசமாக பேசியதாக கருதி பிரம்மா அவருக்கு ஒரு சாபம் தந்தார். இந்த சாபத்தினால் சரஸ்வதி தனது பேசும் சக்தியை இழந்தார். தனது சாபத்திலிருந்து விடுபட பூலோகத்தில் திருமறைக்காடு சென்று அங்கிருந்த திருக்கோவிலில் அம்பாளை வணங்கினார். பின்னர் அங்கிருந்து சிருங்கேரி சென்றார். தனது சாபத்தினால் சரஸ்வதி தேவி ஊமையானதனால் பிரம்மா மிகுந்த வருத்தமடைந்தார். என்னதான் சண்டை என்றாலும் கட்டிய மனைவி கண்கலங்கினால் தாங்க முடியுமா? சரஸ்வதியை தேடி சிருங்கேரி சென்று இனிமேல் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்று தலையில் அடித்து சத்தியம் செய்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு இப்போது வாணியம்பாடி என்று சொல்லும் பகுதியில் இருக்கும் அதிதீஸ்வரர் கோயிலுக்கு சென்றார்கள். அங்கு வீட்டிருக்கும் சிவபெருமானையும் தாயாரையும் வணங்கினார்கள். அதிதீஸ்வரர் அவர்கள் முன் தோன்றி, கணவன் மனைவிக்கிடையே ஊடல் வரலாம், ஆனால் காலம் தாழ்த்தாமல் கூடல் வர வேண்டும் என்று ஆசீர்வதித்தார். வந்ததே வந்தீர்கள் சரஸ்வதி, உனது இனிமையான குரலால் ஒரு பாட்டு பாடு என்றார் சிவபெருமான். பேசும் சக்தி இழந்த சரஸ்வதி தன்னை மறந்து அற்புதமான பாடல் ஒன்றை பாடினார். பாடி முடித்த பின் தான் வாணி என்ற சரஸ்வதிக்கு தெரிந்தது தான் சாப விமோசனம் பெற்றுவிட்டோம். இந்த கோயிலில் வாணி பாடியதனால் இந்த ஊருக்கு வாணியம்பாடி என்ற பெயர் வழங்கும் என்று அதிதீஸ்வரர் அன்று சொன்னார். கணவன் மனைவிக்கிடையே ஊடல் வரலாம், ஆனால் காலம் தாழ்த்தாமல் கூடல் வர வேண்டும் என்று சிவபெருமான் சொன்னது நினைவுபடுத்தும் வகையில் உள்ளது வாணியம்பாடியில் இருக்கும் அதிதீஸ்வரர் கோவில். இந்த கோயிலின் மூலவர் அதிதீஸ்வரர், தாயார் பெரியநாயகி, தலவிருட்சம் அகண்ட வில்வமரம், தீர்த்தம் சிவதீர்த்தம். இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் பழைய வாணியம்பாடி. இந்த கோயிலின் காலை வழிபாட்டு நேரம் 6:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 5 மணி முதல் 7 மணி வரை. இந்த கோயிலில் இருக்கும் இதர தெய்வங்கள் சங்கரநாராயணர், தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி, சப்தரிஷி மாதாக்கள், துவார கணபதி, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், ஐயப்பன் மற்றும் கால பைரவர். மேற்கு நோக்கிய வாயிலுடைய இந்த கோயிலை வழிபட்டால் 1000 கிழக்கு பார்த்த கோயில்களில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் அதிதீஸ்வரர் அருள் பாலிப்பார் என்று சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புது வீடு மற்றும் வாடகை வீடுகளுக்கு குடித்தனம் போகிறவர்கள், குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் பெற்றோர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தொழிலதிபர்கள். ஒவ்வொரு கோயிலின் வழிபாட்டு முறையிலும் நேர்த்தி கடன் என்பது ஒரு சிறப்பான அம்சம். இந்த அதிதீஸ்வரர் கோயிலில் பால், தேன், ஆற்று நீர், அன்னம் ஆகியவற்றால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். சித்திரை பிரம்மோற்சவம், மகா சிவராத்திரி, திருவாதிரை ஆகியவை ஆண்டுதோறும் இந்த கோயிலில் கொண்டாடும் திருவிழாக்கள். அன்பின் என் இனிய நண்பர்களே, அதிதீஸ்வரர் ஆலயம் தொடர்பாக வேறு முக்கியமான செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அன்பு கூர்ந்து எனக்கு சொல்லுங்கள். இதில் சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதனை பகிர்ந்து அனுப்புங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றியும் வணக்கமும் சொல்லுவது பூமி ஞானசூரியன்.